நிறைய பேசுகிறோங்க. சொல்லப்போனால் சில சமயம் நல்லா கூட பேசிடுறோம். ஆனால் சரியா பேசுகிறோமா அப்படிங்கிறது சொல்ல தெரியல. அது எப்பவுமே ஒரு டவுட்டாக பழம் பழம் டேக்கு அறிவு கிட்டவனே டேக்கு போயிட்டு இருக்கலப்பா. பசிக்குது பழம் கொடுன்னு கேட்டீங்க, கொடுத்தது தப்பா? லாஜிக்கு அப்படியே ராமசாமி சார் உரிச்சு வச்சிருக்கடா நீ. ராமசாமி சார் யார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நெக்கல் பிடிச்சவருங்க. நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது கூப்பிடுவார், டேய் வாடா கரெக்டாக சொல்லு, எதுரா பெஸ்ட்டு, காயா பழமானு? ஏன் பெரிய கேள்வி கேட்குறீங்களா மாமா? பழம்தான் அப்படின்னு. பழமா? இந்தாட்டு ஒரு மாம்பழத்தை கொடுப்பாருங்க. கொடுத்துட்டு போ, உங்கள் அம்மா இதில் ஆவக்காய் ஊறுகாய் போட சொல்லு மாம்பழத்தில் அப்படின்னாரு. ஐயே அடா எப்படி அம்மா ஆமாம் தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் அவசரமாக கேட்டிங்களா டக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி காய் தான் மாம்பழம் பேச. ஓஹோ இந்தா எலுமிச்சங்காய், இதை எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாவை எலுமிச்சை ஊறுகாய் போட சொல்லுன்னு. அது எப்படியா போடுவாங்க? எலுமிச்சம் பழத்தை தானே ஊறுகாய் போட முடியும். ஐயோ ஒரே சிக்ஸரும் கூகுளியுமா இருக்கேன். அவர் சொன்னது அப்போ எனக்கு விளங்கலைங்க. ஆனால் போக போக எனக்கு புரிஞ்சுது. சில இடங்களுக்கு காய் தாங்க சரி, சில இடங்களுக்கு பழம் தான் சரி. வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்கள, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு. ஆனால் இதை பாருங்க, ஒரு பழங்கதை சொல்லட்டுமா? இருக்கு. இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார், வேர்ல்டு வார் 2 அந்த டயத்தில். பேச்சாலே மக்களை கட்டி போட்டு ஒன்று திரட்டி ஜெயிச்சிட்டாருங்க. ஆனால் வார் முடிஞ்ச உடனே நியாயமாக அவர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கணும். இல்லை, தோத்துட்டார், வானான்ட்டாங்க. கண்ணு வார் டைமுக்கு நீ பழம், மற்றபடி நீ காய் தான்ட்டு மக்கள் அதில் அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க? இப்போது சில இடங்களுக்கு காய், சில இடங்களுக்கு கனி அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எங்கே வேணால் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு வேலையை கொடுக்குறீங்க உங்கள் சப்பார்டினேட்டுக்கு, அவர் சொதப்பிட்டாருன்னு வைங்க. நீங்கள் அவர் அப்படி கூப்பிட்டு, ஐயன் மீர் தாங்கள் இந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த அலுவலகம் மிக்க உங்களுக்கு நன்றியுடையவராக, இப்படிலாம் உளறிட்டு இருக்க முடியுங்களா? ஏய் ஒன் மோர் டைம் யூ டூ திஸ் யூ வில் பி அவுட் அப்படி தானே சொல்லுவீங்க. அவ்வளோதான். சரி அதை விட்டுருங்க, ஆஃபீஸை விட்டுருங்க. ஒரு நல்ல நண்பர் இருக்கார், எத்தனை மணிக்கிட்ட வரணும் அப்படின்னா, சரியாக 6 மணிக்கு வந்துரு அப்படின்றாங்க. நீங்கள் 6 மணிக்கு போயிட்டு டான்னு நிற்கிறீங்க. அவன் 8 மணிக்கு வரான். ரொம்ப பேர் அப்படித்தான் வைங்க, 8 மணிக்கு வரான். ஏன் நண்பா உனக்கு என்ன இடையூறு நேர்ந்தது? இப்படியா பேசிட்டு இருப்பேன். ஏய் என்னடா நினச்சின்னு இருக்கிறேனே, 6 மணி என்ன வர சொல்லிட்டு என்ன இப்போ எதுக்கு இப்படி திட்டுறோம்? கோபத்தினால இல்லை, இப்போ அது வந்து தவறு, அதை கண்டிக்கணும். அப்படி சொன்னவன் இங்கே மறுபடியும் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான். ஆஃபீஸ்லேயும் சரி, நண்பனானாலும் சரி. அடா ஆஃபீஸை விடுங்க ஐயா, நண்பரை விடுங்க. நம்ம வீட்டில் நம்ம குழந்தை நல்லா படிச்சுட்டு ஒரு 2nd ரேங்க் வாங்கிட்டு வருது. என்ன 2nd ரேங்க்கு, 1st ரேங்க் இப்படியா கேட்பீங்க குழந்தைய? 2nd ரேங்க் வாங்கியிருக்கியா, வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு தட்டி கொடுத்து, கண்ணு நீ மட்டும் ட்ரை பண்ணால் 1st ரேங்க் வாங்கிடலாம். அப்படியாப்பா? என்ன அப்படியாப்பா? நீ பாரு நெக்ஸ்ட் டைம் நீயே 1st ரேங்க் வாங்க போகிற, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னா அது அப்படி தானே இருக்கணும். ஸோ அங்கே காய் இங்கே கனி இப்படின்னு வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போது சிவபூஜை, சிவபூஜையில் கரடின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரடின்னா இந்த இம்சை அரசன் புலிகேசில் வருது அந்த கரடி இல்லைங்க. கரடிங்கிறது ஒரு வாத்தியம், இந்த டமாரம் மாதிரி டமால் டமால் டமால்னு தட்டுறது. பூஜையில், வீட்டு பூஜையில் அது வச்சுக்குவாங்களா யாராவது? இன்னும் ஆகும், அது முடியாது. வீட்டு பூஜைக்குன்னா சின்னதாக ஒரு மணி, அந்த சத்தம் இருந்தால் போதும். அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா வீதியில் காவடி போகுது, காவடியில் ஓரமாக நின்று ஒரு மணி இப்படி ஆட்டிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு போடணும் தாளம், அவன் ஆடணும், அதில் பரவசரணும், அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போது சில இடங்களில் நம்ம காய்ச்சுன்னு காய்ச்ச வேண்டியதாக இருக்குது, சில இடங்களில் கனிவாக இனிமையாக ஒரு பழத்தை போல் இருக்க வேண்டியது. இப்படி நம்ம பழகிக்கிட்டோம்னா நம்மளும் கனிவாங்க. இது வந்து உறவாக இருக்கட்டும், இல்லை நிர்வாகமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இது ஒத்து வருங்க. லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகும். காயும் போது காயாகவும் கனியும் போது கனியாகவும் இருந்தான்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? என் பேச்சு காயா பழமா?